ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செவ்வாய்க்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நான் போடுற வீடியோஸ்லாம் நிறைய வியூஸே போகலை. அது ஏன்னு எனக்கும் தெரியல. சரி, ஓகே, நம்ம செய்கிறது செய்வோம், அதுக்கப்புறம் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி எப்போதும் போல் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு செவ்வாய்க்கிழமை பூஜைக்கு. அப்புறம் வெற்றிலை தீபம் போடணும், அதுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் துளசி கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் தினம் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருவோம். தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் ஒரு சின்னதாக ஒரு 2 இலை பறித்து நம்ம அந்த டம்ளரில் வைக்கிற தண்ணியில் போட்டுருவோம். அதை வெள்ளி டம்ளரில் தண்ணி வச்சுருவோம் பூஜை அறையில். அதனால் அதில் ஒரு 2 இலை போட்டு வச்சுடுவோம் தீர்த்தத்துக்கு. அதனால் டெய்லி எங்கள் வீட்டில் எப்பவும் துளசி இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரிட்ஜில். அப்புறம் சாமந்தி பூலாம் வச்சுட்டாங்க படத்துக்கு நான் வீடியோ எடுக்க வரதுங்காட்டியும். அதுக்கப்புறம் ரோஸ் தான் கவரில் இருந்தது. சரி, அதை வரைக்கும் நம்ம எடுத்து காட்டுவோம் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எப்பவும் போல் ரொம்ப நாள் கழித்து இப்போது தாமரைப்பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் பூக்கள் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் தாமரைப்பூ கிடச்சிது, வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பூஜையில் என்ன பேசலான்னா, நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அதாவது நம்ம நினச்சதும் நடக்கும், நம்ம நினைக்காம விஷயங்களும் நடக்கும். அதை நம்ம எப்படி அதை தாண்டி வரணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நடக்கிறது நடந்தே தீரும். அதை கொஞ்சம் பெருசாக வராமல் சின்னதாக மாற்றுறது தான் இந்த பக்தின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய லைஃப்பில் நிறைய ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிரச்சனை தான் வரும். அது பிரச்சனை வரும்போது நம்ம எந்த விஷயம் ஒரு நல்ல விஷயம் நம்ம வீட்டில் நடக்க போகுதுன்னா ஃபஸ்ட்டே பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனை வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த நல்ல விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த நல்ல விஷயம் நடந்த ஒரு சந்தோஷத்தை என்னால் அதை என்ஜாய் பண்ணவே முடியாது. அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, ஏன் நமக்கு கடவுள் இவ்வளோ சோதனை கொடுக்குறாரு? நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லது நடந்தாலும் ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் அதை என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு இவ்வளோ தூரம் நம்மளை கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணுவேன். அப்போது ஃபீல் பண்ணி அழுது என்னென்னமோ கடவுளை திட்டக்கூட செஞ்சுருப்பேன். அப்படி என்ன சொல்கிறது, அவ்வளோ வலிக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது. அதை இப்போவும் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம பிரச்சனையை நம்ம தான் சுமக்கணும். நம்ம யாருக்கிட்டேயும் இந்த பிரச்சனையை நீங்கள் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாது. அதாவது பிரச்சனையை சொல்லலாம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். இப்படி தான் இருந்தது லைஃப்பில் அப்போது. அதாவது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த பூஜைகள், இந்த கடவுள்கிட்ட நம்ம அந்த கோரிக்கை வைக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி பூஜை பண்ணலாம், நம்மளை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிலாம் நம்ம யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இந்த பக்தி மார்க்கம் தான். அதாவது பக்தி பண்ணணும். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் நம்மளால் அதை தாங்கிக்க முடியும் அப்படின்ற ஒரு அளவு இருக்கும். அந்த அளவுக்கு மீறி பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்துக்கிட்டே இருக்கும். சில நேரம் நான் சொல்கிறது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு கண்டிப்பாக குடும்ப பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி வர்றதுக்கு ஒன்று தைரியம் வேணும், இல்லைன்னா அந்த நம்பிக்கை இருக்கணும், சரியாயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது எல்லாருக்குமே அது மாதிரி வந்துடாது. ஒவ்வொரு சூழ்நிலையை கடந்து போகும்போதும் நமக்கு அந்த அந்த தைரியமும் அந்த நம்பிக்கையும் அந்த எப்படி சொல்கிறது, அதை கரெக்டாக டீல் பண்ணுற ஒரு மெச்சூரிட்டியும் எல்லாருக்குமே வந்துடாது. சில பேருக்கு ஈஸியாகவே வந்துடும், சில பேருக்கு அது வரவே வராது. எனக்கு தைரியம் இருந்தது, ஆனால் அந்த மெச்சூரிட்டி அளவு இல்லை. அப்போ அதை எப்படி சரி பண்ணோன்னா, அந்த மெச்சூரிட்டி யார் நமக்கு தருவாங்கன்னா, அந்த அனுபவங்கள் தான் வரும் மெச்சூரிட்டியை ஆக்கிறதுக்கு. ஆனால் கொஞ்சம் நம்மளை யாராவது கை பிடிச்சி தூக்குனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? இப்போ உட்காந்துரும், எந்திரிக்க முடியாது. அப்போ யாராவது கை கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக எழுந்துப்போம். நம்ம தான் எந்திரிக்க போகிறோம், இருந்தாலும் அந்த கை கொடுக்கறதுனால கொஞ்சம் நம்ம ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம் எந்திரிக்கிறதுக்கு. அந்த மாதிரி தான் இந்த பக்தி நமக்கு நிறைய விஷயங்களை படிப்படியாக நம்மளை உயர்த்திக்கிட்டே போகும். அதாவது இந்த பக்திக்குள்ளே வந்துட்டோம்னாக்கா
நம்ம வந்து பின்னாடி போகவே முடியாது. அதாவது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அப்படியே நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு வந்து கடந்து வந்துக்கிட்டே இருப்போம். அது வந்து நம்மளோட அந்த பக்தியை வந்து பக்தினாவே வந்து நம்பிக்கை தான். அந்த கடவுள்னாவே முழுக்க முழுக்க நம்பிக்கை தான். நம்பிக்கையை தவிர நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போது இந்த பூஜையெல்லாம் பண்ணுறோம், கடவுள் ஏற்றுக்குவார் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக கடவுள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுவார். போன வீடியோவில் அது போன வாரத்தில் இந்த வெற்றிலை தீபம் பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அது வந்து எப்படின்னா அது உண்மை தான். இப்போ இந்த அளவுக்கு நான் பேசுகிறதுக்கு காரணம் வந்து எனக்கு சில விஷயங்கள் நல்லாவே நடந்துகிட்டே வருது. அதாவது ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் பக்திக்குள்ளே வந்துட்டிங்கன்னா மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக மாற்றம் வந்துடும். அதாவது எப்படியோ ஒரு விஷயம் வந்து எப்படியோ போக வேண்டியது வந்து கொஞ்சம் மாற்றமாக கொஞ்சம் மாறி வரும். இந்த மாதிரி நடந்திருக்கோம், ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு, இப்படி நடந்ததுனால நமக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பக்திக்குள்ளே வரும்போது கடவுள் நமக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு கிரெடிட் என்னென்னா மாற்றம் வரும். கொஞ்சம் மாற்றம் வரும். அந்த மாற்றம் தான் நம்மளை வந்து பக்தி லெவலில் அடுத்தடுத்து போனோம்னாக்கா நமக்கு அதுக்கப்புறம் மாற்றம் வரும். அதுக்கப்புறம் அதிசயம் வரும். அதுக்கப்புறம் அதிசயத்துக்கு அப்புறம் அதிர்ஷ்டம் வரும். அப்படின்னு ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து தோல்வியே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அடுத்தடுத்த நிலைக்கு வந்து நம்மளால் வர முடியும். இப்போ நான் சொல்கிற அத்தனை விஷயங்களுமே என்னோட அனுபவத்தையும் நான் வந்து எப்படி கடந்து வந்தேன்றதையும் தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இதில் இன்னொரு விஷயமும் கூட இருக்குது. என்னென்னா சில வீடுகளில் வந்து பக்தி சொல்லி கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸே வந்து நிறைய அவங்க வீட்டில் பூஜைகள்லாம் பண்ணி நல்லாவே சொல்லி கொடுப்பாங்க. அதாவது சின்ன வயசுலேருந்தே பக்தியை வந்து கற்றுப்பாங்க. இப்போது என்ன மாதிரி என்னோடய விஷயத்தில் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பேரண்ட்ஸும் ரொம்ப பக்தி இருக்கும். பட் இந்த அளவுக்கு பூஜைகள்லாம் வந்து சொல்லி கொடுக்கல. இங்கே நான் வந்த இடத்துலையும் அதெல்லாம் சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. நானாக ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு தான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அப்போ இந்த பக்தியை நான் பண்ண என்னோடய குடும்ப சூழ்நிலையும் மாறிக்கிட்டே வந்திருக்கு. அப்போ நமக்கு தேவை வந்து மாற்றம் தான். ஃபஸ்ட்டு மாற்றம் வந்தால் தான் அடுத்தடுத்து நடக்கும் நமக்கு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா பக்தின்றதை வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து நம்ம பண்ணுற அந்த பக்தியால் கடவுள் வந்து நமக்கு மாற்றி தருவார். கடவுளை வந்து முழுசாக நம்பணும், நம்பிக்கையோடு செய்யணும். கண்டிப்பாக எத்தனை அடி அடித்தாலும் கடவுள் அடிக்கிறாருன்னா நம்ம அதை தாங்கிட்டு தான் இருக்கணும். இல்லை என்னால் முடியல அப்படின்னு போய் நம்ம வந்து கடவுள்கிட்டே நம்ம வந்து புலம்பிக்கிட்டே இருந்தாலும் அவர் கொடுக்குற டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகணும்னா நம்ம பொறுமையும் வேணும். அதுக்கு உண்டான ஒரு பக்குவ நிலையும் வரணும். இப்போ நான் வீடியோலாம் பேசுகிற அளவுக்கு எனக்கு பக்குவம் வந்திருக்குன்னா நிச்சயமாக எனக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரியுது. எனக்குமே கடவுள் வந்து பேச வைக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் போடுவேன்னு நான் யூடியூப் ஆரம்பிக்கும் போது எனக்கு அப்படிலாம் ஒரு ஐடியாவே இல்லை. எனக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு குக்கிங் தெரியும். குக்கிங்கை வந்து ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு குக்கிங் தெரியும். அதாவது சமையலில் வந்து நல்லா செய்வேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்த பிறகு தான் இந்த யூடியூப் சேனல் வந்து நான் ஆரம்பித்தேன். சித்ரா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்ததை பற்றி சொல்லுங்கன்னு. எனக்கு அதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ போட்டு அப்படி பண்ணுறதுக்கெலாம் எனக்கு எதுவும் ஐடியா இல்லை சிஸ்டர். அதனால் நம்ம வீடியோவிலே ஒன்று ஒன்றா சொல்லிடலாம். அப்போ வந்து சமையலுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் இந்த யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தது. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் என்னால் இவ்வளோ தூரம் பக்தியெல்லாம் பண்ணி பேச முடியுன்றத கடவுள் தான் வந்து எனக்கு சொல்லி செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வந்து தோன்றுறது. அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து வீடியோ எடுத்து பூஜைகளில் பக்தி பண்ணி வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுற அளவுக்கு நான் வந்திருக்கிறது காரணமும் கடவுள் தான். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதை வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு பக்குவ நிலைன்றது கடவுள் தான் நமக்கு கொடுப்பார். நம்ம சில பேருக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அதை அடுத்தவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த திறமை இருக்காது. அதுக்கு காரணம் வந்து சூழ்நிலைகளும் சில நேரங்களில் கரெக்டாக அமைஞ்சு வரணும். நான் வந்து குக்கிங் வீடியோ தான் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு போன வருஷம் வந்து மார்கழி பூஜை வந்து நான் போட்டுட்ருந்தேன். மார்கழி மாதத்தோட பூஜை வந்து தினமுமே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கே தோணுச்சு, சரி நம்ம தான் பூஜை செய்கிறோம் இல்லையா, இதையே வீடியோவாக எடுத்து
நம்ம வந்து போட்டுருவோம். நமக்கு தெரிஞ்ச பக்தி விஷயத்த சொல்லுவோம் மக்களுக்கு. அதாவது என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நான் அடிக்கடிக்கு சொல்கிறது என்ன, எல்லாமே அனுபவத்தை தான் சொல்ல முடியும். பக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னோடய கேரக்டர் கூட சொல்லலாம். ஏன்னா என்னமோ தோணுதுன்னு பேசிட்டா அதுக்கப்புறம் அது அந்த அந்த விஷயத்துக்கே மரியாதை இல்லாமல் போயிடும். அதனால தான் நான் அடிக்கடிக்கு சொல்கிறது என்னோடய அனுபவம் அப்படின்னு. இப்போ வந்து பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம். இனி விளக்கேற்றி நம்ம வந்து முருகரை கும்பிட்டுற வேண்டியது தான். இன்றைக்கி வந்து என்னோடய அரளிப்பூ வந்து ஒரு முழமாக கட்டி நான் வந்து முருகருக்கு வச்சுருவேன். ஆனால் இன்றைக்கி வந்து அரளிப்பூ இல்லை. அதனால் இன்றைக்கி மல்லிகைப்பூ தான் வீட்டில் இருந்தது. அதுதான் வந்து முருகர் படத்துக்கு போட்டாச்சு. அது வந்து ஷார்ட்ஸாக எடுத்து நான் போட்டுட்டேன். ஏன்னா பூஜைக்கு முன்னாடி பூவெல்லாம் கட்டி வச்சு என்னால் பூஜை வந்து பண்ண முடியல. பூஜை முடிஞ்ச பிறகு தான் உட்காந்து பூ கட்ட முடியும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பூ கட்டுற வேலை நமக்கு செட் ஆகாது. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பூ பாக்கெட் வாங்கிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது பூ கட்டி நம்ம வந்து முருகருக்கு சாத்திடுறது. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போகலங்க. ஏன்னா என்னால் போக முடியல. திருப்பியும் ஒரு பிரேக் வந்துடும்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக போனால் ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. அதனால் வேறு ஏதாவது ஒரு நாளை வந்து செலக்ட் பண்ணி தான் நான் வந்து போகலான் இருக்கேன். ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்தது வந்து பூஜை வீடியோ வரும் பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.